கேவிபி நெட் பேங்கிங் ஆப்ல இருக்கக்கூடிய எம்பின் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். கேவிபி நெட் பேங்கிங் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு ஃபர்காட் பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு ரீசெட் எம்பின் கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு எஸ்எம்எஸ்ல பாத்தீங்கன்னா கோடு வந்திருக்கும், அந்த கோடை பார்த்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டெபிட் கார்டு ஆர் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதுல நம்ம டெபிட் கார்டு வச்சு தான் ரீசெட் பண்ண போறோம். அதனால நான் டெபிட் கார்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெபிட் கார்டுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. கார்டுல இருக்கக்கூடிய நம்பர், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே கார்டில் இருக்கும், பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு பின் கேட்டிருப்பாங்க. டெபிட் கார்டுக்கு நீங்கள் 4 டிஜிட் பின் செட் பண்ணியிருப்பீங்களா, அந்த பின்னை பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பின் செட் பண்ணுறதுக்கான பேஜ் நீங்கள் வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4 டிஜிட் பின்னை நீங்கள் செட் பண்ணிடுங்க. அண்ட் திருப்பி அதே பின்னை செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்பின் நியூவாக இப்போ செட் ஆகிடும். இப்போ ப்ரொசீட் டு லாகின் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த லாகின் கோடை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த எம்பிஎன் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க இதுல எம்பிஎன் செட் பண்றப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரே நம்பரை பாத்தீங்கன்னா செட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 1 2 3 4 இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கண்டினியூவாகவும் நீங்க செட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் சேமோ, அதுக்கப்புறம் செகண்ட் நம்பர் ரெண்டுமே சேமோ, அந்த மாதிரி நீங்க செட் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்டா நீங்க செட் பண்ணணும். அண்ட் உங்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்பின் செட் ஆகும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மெயினான விஷயம் இங்க கீழே பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பாலிசின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கேயே பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த எம்பின் எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக கேவிபி ஆப்ல இருக்கக்கூடிய எம்பினை நம்ம எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.